அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்குறோம். திராவிட இயக்கத்தின் ஆணி வேராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக அடுத்த ஆணிவேராக, ஏன்னா ஆணிவேர் என்பது ஒன்று தான், இருந்தாலும் அந்த ஆணிவேருக்கு இணையான, சொல்லப்போனால் அவர் திராவிடர் கழகத்தின் ஆணிவேர் பெரியார். அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அதனுடைய ஆணிவேராக இருந்தவர் அறிஞர் அண்ணா. இப்போ இவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்ப்போம். 1909 செப்டம்பர் 15 நடராஜன் பங்காரு அம்மையார் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் அண்ணா. ஏன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் அதிகமான நெசவாளர்கள், நெசவு தொழிலுக்கு பெயர் போன காஞ்சிபுரம், அந்த ஊரில் தான் அறிஞர் அண்ணாவுடைய குடும்பம் இருந்தது. ஸோ அவர் பிறந்தது 1909 செப்டம்பர் 15 இளமையில் வறுமை காரணமாக அந்த குழந்தைக்கு தேவையான பால் மற்றும் சத்துணவு இதெல்லாம் கொடுக்குறது கூட அவங்க பேரண்ட்ஸால் முடியல. ஏன்னா நெசவாளர் குடும்பம், சாதாரண குடும்பம். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த பங்காரு அம்மையார் அவங்க தங்கச்சி வீடு கொஞ்சம் வசதி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் விசைத்தறி கூடங்கள்லாம் வச்சுருந்ததுனால அவங்க கொஞ்சம் வசதி இருக்கனால அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய வளர்க்க சொல்கிறாங்க. சிறு வயதில் அண்ணாதுரை, அவர் பேர் அண்ணாதுரை, துருதுருப்பாக படிப்பில் சுட்டியாக காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறார். அதற்கப்புறம் சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் சேர்கிறார். இளங்கலை பட்டம் தமிழ். இப்போ இந்த நிலைமையில் அவங்க அப்பாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மரணம் அடைஞ்சிறார். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தமிழ் ஆர்வம் மிக்கவர். அவர் தமிழ் வேற படிக்கிறாரு, தமிழ் ஆர்வம் மிக்கவர். கிட்டத்தட்ட எல்லா தமிழில் உள்ள அத்தனை புராணங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள் எல்லாத்தையுமே படிக்கிறார். இப்போது அவருடைய படிப்பு நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா தந்தையார் இல்லை, அப்போ கல்விக்கெல்லாம் பணம் கட்டணும் இல்லையா. அப்போ பேராசிரியர்கிட்ட போய் சொல்கிறார், சார் இந்த மாதிரி அடுத்த மாதத்துலேருந்து நான் காலேஜுக்கு வரமாட்டேன் சார், என் தந்தையார் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் என்னால் கல்வி கட்டணம், உணவு கட்டணம்லாம் கட்ட முடியாது, மெஸ் கட்டணம்லாம் கட்ட முடியாது. ஸோ நான் கல்லூரியிலேருந்து விலக போகிறேன்னு சொல்லவும், அதுவரை அவர் மாணவராக சேர்ந்த அந்த முதலாண்டு மாணவராக சேர்ந்ததுலேருந்து சிறுகதை எழுதுறது, கவிதை போட்டிகளில் கலந்துகிறது, கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது என்று ரொம்ப மாணவர்கள் மத்தியிலும் சரி, பேராசிரியர்கள் மத்தியிலும் சரி மிக பிரபலமடைந்தார் அண்ணா. அப்போ இல்லை அண்ணாதுரை, நீங்கள் உங்கள் தந்தையார் இறந்துட்டாங்க, அந்த கவலையில் உங்கள் குடும்பம் இருந்தாலும் உங்களுக்கு பணம் கட்ட முடியாவிட்டாலும் நாங்கள் கட்டுகிறோம் என்று பேராசிரியர்களும் மாணவர்களும், ஏன்னா இவர் மாணவர் சங்கத்தில் அண்ணாதுரை ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். ஸோ அதனால் இவர் மேலே மாணவர்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இவருடைய பேச்சு திறமை
இளவயதிலே வெளிப்பட்டதுனால இவர் அழகாக பேசுவார். மணிக்கணக்கில் அடுக்குமொழி பேசுவதில் மன்னர். ஸோ அழகாக அடுக்கடுக்காக தமிழ் வந்துக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட வந்து அருவி கொட்டினது மாதிரி அப்படியே தமிழ் அவர்கிட்ட அப்படியே அவருடைய நாவல விளையாடும். அதனால் அனைவரும் இவர் மேலே இருந்த பற்று பாசம் காரணமாக இவருடைய அந்த பேச்சு திறமையினால் நீங்கள் கல்லூரியில் படிங்க, உங்கள் படிப்பு முடிகிறதுக்கு நாங்களாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்பிக்கை ஊட்டி அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அவர் இளங்கலை பட்டம் முடிப்பதற்கு அனைத்து பேராசிரியர்களும் மாணவர்களும் உதவி செய்து அவரை படிக்க வச்சிட்டாங்க. அப்போ கல்லூரி படிப்பு முடியவும் அவர் ஒரு ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறாரு. ஒரு 6 மாதம் சோமசுந்தரம் மெட்ரிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு. ஒரு 6 மாதம் தமிழாசிரியராக போய் வேலை பார்க்குறாரு. ஆனால் பணிச்சுமை காரணமாகவோ அல்லது அவருக்கு ஏற்கனவே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறப்பயே அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ நீதி கட்சி கூட்டங்களுக்கு அடிக்கடி போகிறாரு வர்றாரு. அப்போ அந்த ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி அரசியலில் ஈடுபடுறதுக்கு அந்த நிர்வாகம் விரும்பலை. அப்போ அதனால் அந்த ஸ்கூல்லேருந்து இவர் விளையிறார். 6 மாதத்தில் விளையிறார். அதுக்கப்புறம் இவர் நீதி கட்சி கூட்டங்களில் போய் கலந்துக்கிறது, அந்த தலைவர்கள்ட்ட போய் பேசுகிறது வைக்கிறதுன்னு இருக்கார். இவர் தமிழ் ஆர்வத்தை பார்த்து இவர் சின்ன பையனாக இருக்கார், கல்லூரி மாணவர் தானே. அப்போ இவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மீட்டிங்கில் பேச வைக்கிறாங்க. அப்போ இவர் அழகாக அடுக்கடுக்காக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அழகாக பேசுகிறார். மக்கள் கைதட்டி ரசிக்கிறாங்க. இவர் ஆர்வத்தை இவர் பேச்சை கேட்குறதுக்குன்னே கூட்டம் நிறைய கூடுது நீதி கட்சி. அப்போ தலைவர்கள் விடுவாங்களா, அப்போ அவரை அப்படியே அரவணைச்சிக்கிறாங்க. நீதி கட்சிகளில் தலைவர்களில் ஒருவராக இருந்த பெரியார் அவர்கள் ஈரோட்டில் நடந்த செங்குந்தர் மாநாட்டுக்கு பேச போகிறார். அந்த மாநாட்டில் அண்ணாதுரையும் கலந்து கொள்கிறார். கலந்துக்கிட்டு அந்த கருத்தரங்களை பேசும்போது இவருடைய பேச்சு திறமையை கண்டு பெரியார் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். அப்போ இருவருக்கும் நல்ல நட்பு உருவாகிறது. உடனே பெரியார் என்ன சொல்கிறாரு, எப்பா உனக்கு திராவிட நாடுன்ற அந்த இது மேலே உனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கா? ஆமாம் சார். அப்போ நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? ஏன்னா இவர் 2 பத்திரிகை நடத்துகிறார். விடுதலைன்னு ஒரு பத்திரிக்கை, குடியரசுன்னு ஒரு பத்திரிக்கை பெரியார் அவர்கள் நடத்துகிறாரு. இதில் நீ வந்து உதவி ஆசிரியராக வந்துடப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அறிஞர் அண்ணாவும் பொருளாதாரத்தில் ஒரு பக்கம் வறுமையில் இருந்தாலும் ஏன்னா அதையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணுங்கிறதுனால அதே நேரத்தில் அரசியல் ஈடுபாடு வேணும். இவருடைய நோக்கம் திராவிட நாடு. அப்போ திராவிட நாடுன்ற நோக்கத்தை அடையணும். அப்போ அதுக்கு தோதான இந்த வேலைகள் கிடைக்கவும் சம்மதிக்கிறார். சரி ஐயா நான் வந்து வர்ற வேலைக்குன்னு சொல்லும் சேர்த்துக்கிறார். குடியரசு பத்திரிகை, விடுதலை பத்திரிகை, இதில் தலையங்கம், கட்டுரை எல்லாமே எழுதுகிறார் அறிஞர் அண்ணா. அப்போ இந்த பத்திரிகையுடைய சர்க்குலேஷன் வந்து கூடுது, விற்பனை கூடுகிறது. எல்லா டீ கடை, சலூன் கடை, எல்லா கடைகள்லையும் இந்த பேப்பர்கள் வந்து நிறைய சேல்ஸ் ஆகுது. இவருடைய தலையங்கத்தை படிக்கிறதுக்குன்னே ஆட்கள் காலையில் கூட்டமாக வந்துடுவாங்க. டீ கடையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பேப்பரில் பார்த்தா முதல்ல மற்ற செய்தியை படிக்காமல் அண்ணாதுரை தலையங்கம் இதை படிக்கிறதுக்குன்னே வந்துடுவாங்க. படித்து அவங்களுக்குள்ள டிஸ்கஷன், அந்த ஒவ்வொரு புதுமையாகவும் அண்ணா எழுத அந்த அந்த ஆர்வத்தில் இளைஞர்கள் அவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து படித்து பேப்பரை படித்து கட்சியில் ஈடுபாடு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம்னு அறிஞர் அண்ணா எழுதிட்டால் போதும். அறிஞர் அண்ணா கலந்து கொள்ளக்கூடிய மீட்டிங்கில் சாதாரண கூட்டத்தில் ஒரு 500 பேர் கலந்துக்கிறாங்கன்னா ஒரு 2000 பேர் கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு பெறாரு. சரி, கல்லூரியெல்லாம் படிப்பு முடித்து இவர் அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராரு. இப்போ இந்த நேரத்தில் இங்கிலாந்து 1942 ஒரு அனைத்து தேசிய மொழிகளின் மாநாடு ஒன்று நடக்குது. அதில் ஆங்கிலத்தை இவர் அறிஞர் அண்ணா வந்து தமிழ் மட்டும் இல்லை ஆங்கிலத்தில் மிக புலமை வாய்ந்தவர். அவர் தான் வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டானவர். அப்போ இங்கிலாந்து அந்த தேசிய மொழிகள் மாநாட்டில் அறிவிக்கிறாங்க. அதாவது கன்ஜெக்ஷன் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கன்ஜெக்ஷன் அப்படின்றதில் பிகாஸை பற்றி
யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாநாட்டில் நிறைய ஆங்கில புலவர்கள், புலமை பெற்றவர்கள் இருந்தாலும் அறிஞர் அண்ணா கையை தூக்குறாரு. அதில் ஒரு 2 பேர் வந்து எல்லாம் நிறைய முடியாதுன்றாங்க. பிகாஸுங்கிற வச்சு வந்து நம்ம வந்து என்னத்தை கன்ஜெக்ஷன் நம்ம அந்த வேலை சொல்ல முடியும் அப்படிங்கிற வச்சு முடியாதுங்கிறாங்க. அறிஞர் அண்ணா சொல்கிறாரு, இவர் அந்த மாநாட்டில் எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரியும், லண்டனை பொறுத்தளவில் எல்லோரும் கோட் சூட் போட்டு தான் அந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க. ஆனால் இவர் சாதாரண ஒரு வேஷ்டி சட்டை, மூக்குப்பொடி டப்பா, சின்ன மூக்குப்பொடி டப்பா தான் கையில் வச்சுருக்காரு. அடிக்கடி மூக்குப்பொடி வேறு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த பழக்கம் உண்டு. அப்போ இவர் கையத்துக்கும் இவர் பார்த்தாலே ஒரு இதாக இருக்கார். இவர் என்னத்தை இங்கிலீஷை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி, சரி இருந்தாலும் கிவ் மைக் டு ஹிம் அப்படிங்கிறாங்க. மைக் அவர்கிட்ட வருது. அவர் என்ன சொல்கிறாரு, எனி சென்டென்ஸ் நாட் ஸ்டார்ட் வித் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்னு போட்டு அடிச்சிட்டார். தூள் கிளப்பிட்டார். அப்போ ஏனென்றால் என்ற ஒரு வார்த்தையை வைத்து எந்த ஒரு வரியும் ஆரம்பிக்காது. ஏனென்றால் இஸ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இவர் பேசி அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கவும் அனைவரும், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் கைதட்டல் வந்து என்ன பழக்குது. ஆனால் இவர் சாதாரணமாக சொல்லிவிட்டு இவர் நிற்கிறார். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இவர் வந்து பெர்னாட் ஷாவுக்கு ஈக்குவலானவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெர்னாட் ஷா இவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் மாதிரி ஒரு பாராட்டுறாங்க. கைதட்டல் அடங்க 5 நிமிஷமாக நின்று கைதட்டிகிட்டே இருக்காங்க. ஏன்னா யாருமே இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது மாதிரி அறிஞர் அண்ணா வந்து எந்த இடத்துல இருந்தாலும் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன மாதிரி, இவர் வந்து கல்வியில் சிறந்து விளங்கினதுனால எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, இவர் பேச்சை கேட்குறதுக்குன்னு அவ்வளோ பேர் கூட்டம் கூடுவாங்க. சரி, இப்போ திராவிட நாடு விடுதலை பத்திரிக்கையில் வேலை செய்கிறாரு. பெரியார் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து இவர் கூட நிற்கிறார். இப்போ இந்த சமயத்தில் 1952 முதல் தேர்தல் வருது. முதல் தேர்தல் வரும்போது இதற்கிடையில் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் பிரச்சனை வந்துடுது. ஏன்னா பெரியார் அவர்கள் திராவிட கழகத்துடைய சொத்துக்களை சட்டப்பூர்வமாக்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு பணிவிடை செய்த மணியம்மை என்பவரை திருமணம் செய்கிறார். அப்போ இதை வந்து பொருந்தாத திருமணம் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்கிறார். இதை வச்சு நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே வந்து கடைசியில் சரி நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்க வேண்டாம், நீங்கள் திராவிட கழக தலைவராக இருந்துக்கங்க, நான் வேறு கட்சி தனியாக ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து 1952 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிடார். ஆரம்பித்து 6ஆவது மாதத்தில் ஒரு தேர்தல் வருது. முதல் தேர்தல், இந்தியாவின் முதல் தேர்தல் 1952 வருது. அப்போ அண்ணாதுரை என்ன முடிவெடுக்கிறாருன்னா, சரி இந்த தேர்தலை நம்ம நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் அவங்க நிற்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியாச்சு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, திராவிடர் கழகம், பெரியார் தலைமையில் இருந்த திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்காது, அது நிற்காத கட்சி. இப்போ அவர் பெரியார் வந்து கருஞ்சட்டை, திராவிடர் கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களும் தலைவர்களும் கருப்பு சட்டை அணியணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். 2வது மணியம்மை திருமணம் செய்து, இந்த இரண்டுமே வந்து அறிஞர் அண்ணாதுரைக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் அவர் இது பொருந்தாத திருமணம், பொருந்தாத ரூல்ஸ், அந்த கருப்பு சட்டை போட்டு எந்த நேரம் கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து ஒரு பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவர் அதிலிருந்து மாறுபாடு வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு அரசியலில் நிற்கணும். ஏன்னா திராவிடர் கழகத்தில் வந்து அதனுடைய கொள்கை கோட்பாடு வந்து என்ன அப்படின்னா, தேர்தல் எந்த தேர்தலையுமே நம்ம நிற்கக்கூடாது அப்படிங்கிறது அதோடைய கோட்பாடு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அறிஞர் அண்ணாவுக்கு இவருக்கு தான் எல்லா திறமையும் இருக்குல்ல, பேச்சு திறமை இருக்குது, எல்லா நிர்வாகத்திறன் இருக்குது. அப்போ
இவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது. அப்போ எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியலில் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து NVN சோமு, அதே மாதிரி EVK சம்பத், மதியழகன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, சரிங்களா, நெடுஞ்செழியன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், அவங்க அண்ணாவோட அண்ணான்னு பாசமாக இருந்த தம்பிகள் இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் அண்ணாதுரைன்ற பேர் அண்ணாவாயிடுச்சு. இவர் அறிஞர் அண்ணா வந்து இவங்களை பூராமே உடன்பிறப்பு, அதாவது எனது அன்பு தம்பிகள்னு தான் கூப்பிட்றாங்க, தம்பிகள். இப்போ இவங்க வந்து நம்பிக்கைக்குரிய தம்பிகளாக இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து SSR, MGR, கண்ணதாசன் இவங்கெல்லாம் அன்பு தம்பிகளாக மாறினாங்க. அதுக்கப்புறம் 1957 வருடம் ஒரு தேர்தல் வருது. அப்போ கட்சியை வளர்க்குறாங்க. இவங்க வந்து இந்தி எதிர்ப்பு 1953 ராஜாஜி என்ன பண்ணுறாரு, இந்தியை வந்து படிக்கணும், ஸ்கூல்லேயே இந்தியை ஒரு பாடமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டாடுறாரு. அப்புறம் இன்னொரு சட்டம் குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாரு 53. அப்போ இதை வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம், கம்யூனிஸ்ட்டு, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம். அப்போ இவர் ராஜாஜி பதவி விலக வேண்டும்னு பெரியார் வந்து தலையங்க எழுதுகிறார். அவருடைய விடுதலை பத்திரிக்கையில், குடியரசு பத்திரிக்கையில் ராஜாஜி பதவி விலகணும், அவர் பதவியில் இருக்க லாய்க்கில்லை, இது வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு கல்வி முறையை அவர் கொண்டு வராரு, குலக்கல்வி முறைங்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பெரும் போராட்டம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பிரச்சனையை கிளப்புறாங்க, எதிர்ப்புகள் அதிகமாகுது. அப்போ பெரியார் வந்து காமராஜர், பச்சை தமிழர் காமராஜர் அவர்கள் முதல்வர் ஆகணும்னு, அவருக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எதிர்க்கட்சி தான் இருந்தாலும் அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அவர் தான் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரின்ட்டு மேலே மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, ராஜாஜி தானாகவே இது பிரச்சனை அதிகமாக, அவர் எனக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் முதல்வர் பதவியிலேருந்து விளைக்கிறேனப்பா, யார் வேணாலும் ஆண்டுக்குங்கன்ட்டு அவர் விளைக்கிறார். அடுத்து காமராஜர் அவர்கள் முதல்வர் ஆகிறார். அவர் வரவு முதல் கையெழுத்து என்ன செய்கிறார், இந்த குலக்கல்வி திட்டத்தை அரசு வாபஸ் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் தேர்தல் வருது 1957. சரிங்களா. இப்போ இதில் வந்து காமராஜர் முதல்வராக நியமிக்கப்பட்டார். ஆனால் 57 எலெக்ஷனில் நேரடியாக மக்களை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் அண்ணா நிற்கிறார். மற்ற அனைத்து இதுலேயும் வந்து எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. ஆனால் கூட்டணி வைக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார், அண்ணா ஒரு சூசகமான ஒரு வாசகத்தை சொல்கிறார், எனது திராவிட நாடு கொள்கையை ஏற்றுக்கொள்வர்களுடன் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஏன்னா அப்போவே வந்து இந்த கட்சிகளில் வந்து தமிழர்கள், உங்களுக்கு அறிஞர் அண்ணா வந்து திராவிட நாடு பத்திரிக்கை, கருணாநிதி, EVK சம்பத், மதியழகன், அன்பழகன், இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பத்திரிக்கையை வச்சு எந்த நேரம் பார்த்தாலும் தமிழ்னு அந்த நேரம் தமிழ் உணர்வை ஊட்டிக்கிட்டே வர்றாங்க இளைஞர்கள் மத்தியில். மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த கட்சி மேலே, திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே. இப்போது இது MGR வேறு, புரட்சி தலைவர் MGR வேறு அந்த கட்சியில் ஒரு மெயினான உறுப்பினராக இருக்கிறார். கேட்க வேணும், MGR தான் பயங்கரமான ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அப்போ MGR ரசிகர்கள் பூராமே அப்படியே மாறுறாங்க, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களாக மாறுறாங்க. அப்போ 1957 அந்த வருடத்தில் நடந்த தேர்தலில் என்ன இருந்தாலும் காங்கிரஸ் மிக வலிமையான இயக்கம் இல்லையா, அப்போ அதை எதிர்த்து போராடுறாங்க. அப்போ 15 MLA ஜெயிக்கிறாங்க, 15 MLA சீட்டு வருது திமுகவுக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கிட்ட ஒரு பக்கம் MGR, ஒரு பக்கம் திரைப்படத்தில் திமுக கொள்கைகளை வளர்க்குறாரு. அங்கிட்ட ஒரு பக்கம் வந்து அரசியல் மேடைகளில் கருணாநிதியிலேருந்து எல்லா அறிஞர் அண்ணாதுரையிலேருந்து மீட்டிங் நிறைய போடுறாங்க. அப்போ அவங்க பேச்சத்தை கேட்குறதுக்குன்னு ஆயிரக்கணக்கில் மக்கள் வர்றாங்க. அப்போ இந்த ஒரு பக்கம் இது நடந்துகிட்டே இருக்குது. 1962 வருஷம் எலெக்ஷன் வருது. அப்போது 1962 வருட எலெக்ஷனில் அறிஞர் அண்ணா அவர்கள் குடியாத்தம் தொகுதியில்
போட்டியிடாரு. எல்லா தொகுதியிலையும் இன்றைக்கி பண்ணி பாட்டுறாங்க ஆளு. அப்போ வந்து கூட்டணியில் வந்து விவரமாக எல்லா தலைவர்களையும் காங்கிரஸ் இயக்கத்திற்கு எதிரான தலைவர்களெல்லாம் கொஞ்சம் சந்தித்து ஆதரவெல்லாம் பெற்று கூட்டணி அமைச்சு தான் வந்து போட்டிடுறாங்க. அந்த தேர்தலில் துரதிருஷ்டவசமாக அறிஞர் அண்ணா தோத்துடுறாரு. ஆனால் திமுக சார்பில் 50 பேர் ஜெயிக்கிறாங்க, 50 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா 50 எம்எல்ஏக்கள் வந்ததுனால ராஜ்யசபா சீட்டுன்னு பார்லிமெண்ட்டில் இருக்கு இல்லையா, எம்பி ஆகிறார் அண்ணா. அறிஞர் அண்ணா வந்து எம்பி ஆகிறார். எம்பி ஆகி பார்லிமெண்ட்டில் போய் முதல் பேச்சு கன்னி பேச்சில் பேச, நான் திராவிட நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே நேரு ஷாக் ஆகிட்டார். என்ன அது, வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ், எங்கேயா இருக்குது திராவிட நாடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் கொஞ்சம் பேச மற்ற உறுப்பினர்களாக கொந்தளிக்கிறாங்க. ஆனால் இவர் இங்கிலீஷில் அழகாக பேசும். நேருக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் நல்லா தெரியுன்றதுனால மற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹிந்தி தவிர வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் இவர் இங்கிலீஷில் ஃபுல்லாமே அடிச்சு விட நேரு வந்து இவர் பேச்சை கொஞ்சம் கேட்டுட்டு, சரி டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், அவரை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் எவ்வளோ பேசட்டும்ட்டு இவர் பேச்சை ரசிச்சுக்கிட்டே இருக்கார் நேரு. இது 1964 வருடத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் 1963 நேரு இறக்கவும் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தியை பிரதமராகிறார். அந்த சமயத்தில் இந்திரா காந்தி அம்மா ஒரு சட்டம் போடுறாங்க. அதாவது தொடர்பு மொழி, இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்தி மொழி தான் ஆட்சி மொழி, அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஹிந்தி இருக்கும் அப்படின்னு போராட்டம், அதாவது அந்த அறிவிக்கிறாங்க. உடனே தீப்பிடித்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள அந்த இந்தி எழுத்துக்களை அளிக்கும் போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறத மிக பிரம்மாண்டமான முறையில் கையில் எடுக்கிறாங்க. மேடைக்கு மேடை வந்து எம்ஜிஆர் அவர்களையும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. பூராமே தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு போகணும்னு தம்பி நீங்கள், அதே போல் நாங்கள் இங்கிட்டு பார்க்குறோம், நீங்கள் அங்கிட்டு ஒரு பக்கம் பாருங்கன்னு சொல்லி பூரா கிளப்பி விட்டு மக்கள் மத்தியில் இந்தி எதிர்ப்பு போராட்டம், மாணவர்கள் மத்தியில் அப்படி கொழுந்து விட்டு எரியுது. மிகப்பெரிய போராட்டம். மாணவர்கள்லாம் கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் ரோட்டில் வந்து போராடவும் அப்போ வந்து துப்பாக்கி சூடு நடக்குது. சரிங்களா? ஸோ துப்பாக்கி சூடு நடக்கவும் அது வந்து பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு காங்கிரஸுக்கு, கரும்புள்ளி விழுந்து விட்டது. அடுத்து வர்றது 67வது வருஷம் எலெக்ஷன். இதில் வந்து அறிஞர் அண்ணா என்ன செய்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல் பெரிய கூட்டணி உருவாக்குறாரு. அதாவது ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சி, அது மாதிரி தமிழர் தேசிய கட்சின்னு சொல்லி சீபா ஆதித்தனாருடைய கட்சி எல்லாரையுமே உள்ளே இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சுக்கிறார். கூட்டணி வைத்து அந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அப்போ வந்து தேர்தல் பிரச்சார சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம்ஆர் ராதா அவர்களுக்கும் திரையுலகத்தில் ஏதோ ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஒரு சண்டை வந்தது. சண்டை வரவும் அவரை பார்க்க போக அவர் இவரை பார்க்க போக அப்போ வந்து எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சுட்டு பிடிக்கிறார். ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போ தான் வந்து நடந்து முடிந்து தணிந்திருக்கிறது. உடனே எம்ஜிஆர் சுடப்பட்டார்ன்ற செய்தி, எம்ஜிஆர் வந்து கழுத்தில் இதோட அந்த கழுத்தில் அந்த பேண்டேஜெலாம் கட்டிருப்பாங்க இல்லையா, அது அந்த படத்தோட போஸ்ட்டு தமிழ்நாடு பூரா ஒட்டிட்டாங்க. நைட்டோட நைட்டாக மறுநாள் பார்த்தா எம்ஜிஆர் சுடப்பட்டார் செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு. அவ்வளோதான், பஸ் ஓடலை, கார் ஓடலை, பூரா பெரிய போராட்டம். எம்ஜிஆர் ரசிகர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அந்த தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கார். அப்போ அறிஞர் அண்ணா போய் பார்த்துட்டு சொன்னார், தம்பி நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம், ஆனால் உங்கள் வால் போஸ்ட்டு தமிழ்நாடு பூரா இருக்குது, கட்சிக்கு அது மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே அந்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க. 67 காங்கிரஸ் என்னும் பேர் இயக்கத்தை, ஆலமரத்தை வெட்டி வீழ்த்தி, எப்படி இப்போ திராவிட இயக்கத்தை இளைய தளபதி விஜய் அவர்கள் யாருமே வந்து எதிர்பாராத வகையில் புது ஆட்களையாக நியமித்து பழைய எல்லாருக்கும் தொகுதிக்கு நன்கு அறிமுகமான பெருந்தலைகளை பூரா காலி பண்ணாங்களோ, அதே போல் 67வது வருஷம் எலெக்ஷனில் காங்கிரஸ் என்னும் பேர் இயக்கத்தை ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதுக்கு
முழு முதற் காரணம் அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம். அன்னைக்கு ஊன்றுன அந்த விதை இப்போ 2026 தான் என்ன இருக்குது, அந்த ஆலமரம் சாஞ்சிருக்கு. இன்னும் நிறைய விழுதுகள் இன்னும் ஊட்டிட்டு நிற்கிது. அதுக்காக வந்து திராவிடத்தை முழுமையாக வீழ்த்திட முடியாது. ஏன்னா இவங்க போட்ட விதைகள் அப்படி, வந்த தலைவர்கள் அப்படி, கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் அந்த கட்சிக்காக வந்து ரொம்ப உழைச்சவங்க, மக்கள் மத்தியில் பேரும் புகழும் பெற்றவங்க. அடுத்து ஜெயலலிதா அம்மையா, இப்போது மு.க. ஸ்டாலின், இவங்கெல்லாம் வந்து திராவிட இயக்கத்துக்கு பெரிய தூண்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1967 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகிட்டார். அது வரைக்கும் தமிழகத்திற்கு சென்னை மாகாணம் என்று தான் பேர், மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றணும்னு போராட்டம் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே வந்தது. அறிஞர் அண்ணா முதல்வராகவும் முதல் கையெழுத்து தமிழ்நாடுன்னு பேரை மாற்றிட்டார். சரிங்களா? ரெண்டாவது இந்த அதாவது அப்போ வந்து அரிசி பஞ்சம், காமராஜர் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு இந்த மாயாஜாலங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்கள் அப்போ வந்து அரிசி விலை ரொம்ப அதிகமாகி அரிசி பஞ்சம் வந்துருச்சு. 1965ஆம் வருடம் அரிசி பஞ்சம். அப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை மக்கள் மனசில் அப்படியே கப்புன்னு பதியுது. அதாவது ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி தருவோம் என்பது எங்கள் லட்சியம். ஆனால் ஆட்சிக்கு வர 1 படி கண்டிப்பாக கொடுப்போம், 1 படி நிச்சயம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அப்போ வந்து ஒரு படி அரிசி வாங்கணும்னா 5 ரூபா 4 ரூபா நிறைய விலை ஏறிடுச்சு. 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபாய்க்குள்ளே இருந்த அரிசி விலை ஏறவும் மக்களுக்கு பசி. என்ன செய்வாங்க? அப்போ வந்து பசினால் வேறு வழியே இல்லை. அப்போ வந்து திமுக தான் நமக்கு மாற்றுன்னு, காங்கிரஸுக்கு மாற்று திமுக தான் அத்தனை மக்களும் அதில் போய் போடுறாங்க. அந்த தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 10 ஆண்டுகள் நல்லாட்சி தந்த கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு கல்லூரி படிப்பு முடித்த மாணவன் சீனிவாசன் என்பவர் காமராஜர் அவர்களை தோற்கடித்து விட்டார் 67 தேர்தலில். இந்த மாதிரிலாம் சில 67 தேர்தலில் பெரிய இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது. அப்போ காமராஜர் அந்த தோல்வி அடைஞ்சதுனால அறிஞர் அண்ணாதுரை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பெருந்தலைவரே தோற்றுட்டாரு, அதனால் நம்ம வந்து இந்த வெற்றியை கொண்டாட வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி நல்ல பண்புகள் அவங்ககிட்ட இருந்துச்சு அந்த இதில். இப்போது அவர் ஜெயிக்கவுமே இப்போ விஜய் பண்ணார் இல்லையா, இப்போ விஜய் பண்ணார். ஆனால் 60 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அறிஞர் அண்ணாதுரை திரு காமராஜர் அவர்களை போய் பார்த்து வாழ்த்து பெற்றார். சரிங்களா? ஸோ இது மாதிரி நல்ல அரசியல் நாகரிகம் உள்ளவர் அறிஞர் அண்ணா. இதற்கிடையில் அவருடைய உடல்நிலை அப்படியே சரியில்லாமல் போகுது. ஏன்னா அவர் புயல பழக்கம் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால அவருக்கு அந்த கேன்சர் அபாயம் ஏதோ இருந்திருக்கு போல. ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் அவருடைய அந்த உடல்நிலை 1969ஆவது வருடம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அறிஞர் அண்ணா மரணமடைந்து விட்டார். ஸோ திராவிட இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய தூண் விழுந்தது அவருடைய இறுதிச் சடங்கில். அப்போ அந்த காலத்தில் இப்போ பாருங்கள், இப்போயாவது நிறைய பஸ் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லாத காலத்திலேயே 1969 அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஒரு எண்ணிக்கை 1.5 கோடி இருக்குமா. அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயே இடம் பெற்றுச்சு. அப்பா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மனசில் அவர் ஆழ பதிந்துள்ளார். அன்னைக்கு அவங்க ஊன்ன விதை தான் இன்னைக்கு வரைக்கும் 60 ஆண்டுகளாக அசைக்க முடியாத இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்தது, டிவிகே வர்ற வரைக்கும். இப்போ ஒரு எதிரி வந்துட்டார். டிவிகேங்கிற ஒரு எதிரி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே எல்லாமே ரெண்டும் வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டுமே அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சிகள். அதில் அவர் நேரடியாக உருவாக்கினார், இதில் எம்ஜிஆர் உருவாக்கினார். அவ்வளோதான். அண்ணா கூட இருந்து வளர்ந்தவங்க தான் 2 பேருமே. ஸோ அதனால் ஒரு மாபெரும் தூண் அறிஞர் அண்ணா என்ற மாபெரும் தூண் 1969ஆம் வருஷம் இந்த மண்ணில் சாய்ந்தது. ஸோ இதுதான் அறிஞர் அண்ணாதுரையுடைய வரலாறு. மிகப்பெரிய தமிழ் அறிஞர், தமிழில் வந்து புலமை பெற்றதுனால அவருக்கு பேர் அறிஞர் அண்ணா அவர். நன்றி, வணக்கம்.